Hello everyone, TNPSS அந்த simplification questions பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் simplify அப்படின்னு கொடுத்து ஒரு lengthy term கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படின்னா simplificationல அது என்ன இந்த பவர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு அதில் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 3 power 2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் 2ஐயும் 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 power என்ன 3 2s are 6. டிவிஷன் 5/3 அப்படியே போட்டுக்கோங்க. ப்ராடக்ட் இங்கே 125 ஸ்கொயர் பண்ணி அது க்யூப் ரூட் எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம க்யூப் ரூட் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். இப்போ 125 எப்படி எழுதலான்னா நல்லா கவனிங்க. இப்போ 125 நான் 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு டேரெக்டாகவே தெரியும். சரி 5ஆல் பண்ணிங்கன்னா 2 5 10 மீதி 2 5 25 மறுபடியும் 5ஆல் போட்டிங்கன்னா 5 25. அப்போது 3 தடவை எழுதலாம். அப்போது 125 5 power 3ன்னு எழுதலாம். 2/3 ஹோல் டிவிஷன் 2 power 4. ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3u கேன்சல் ஆயிரும். ஓகே, இங்கே 2 power 4 இங்கே 2 power 6 இருக்குது. ஸோ இதில் ரிமைனிங் ஒன்று 2 இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் எழுதி 5 கேன்சல் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். மீதி இருக்கிறது என்ன 2 ஸ்கொயர் டிவைட் பை 5 cube ப்ராடக்ட் 5 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. டினாமினேட்டரில் எதுவும் கிடையாது. இந்த 5 cube 5 ஸ்கொயர்னு பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணலான்னா அதுலேயும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 க்யூப்பில் ஒரு டேர்ம் மட்டும் நிற்கும். அப்போது 2 ஸ்கொயர் டிவைட் பை 5 தட் இஸ் 4 டிவிஷன் 5. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 4/5ங்கிறது தான் சரியானது. சிம்பிள் கொஷின். ஒன்று என்னென்னா கியூபிக் ரூட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 125 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் எதில் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5/3 எழுதணும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷனும் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஷன். இப்போ என்னென்னா அந்த பவரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி மைனஸையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு தெரியும்னா ப்ளஸ் கிடைக்கும். 2 மைனஸை நம்ம ப்ராடக்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்கும். தட்ஸ் ஆல். சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர் இந்த 2 -2 மல்டிப்ளை பண்ணும்போது அப்போது -2ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர்ஸ் பண்ணும்போது 1 2s (2) எழுதிடலாம். இந்த மைனஸும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போது எனக்கு இதோட பவர் என்ன கிடைக்கும் +2 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் சிம்ப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன 1/2 whole power 2 2s are எவ்வளவு 4 2 product 2. ஓகே, 2 product 2 that is 4. ஸோ இதை இன்னும் எப்படி எழுதலான்னா ஆக்சுவலாக 1/2 whole power 4ன்னு ஆன்சர் கொடுக்கல. அப்போ நான் இதை 1/2 power 4 பவர் மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணலாம். மேலே வந்து தேவையில்லை, அதனால் விட்டுட்டேன். ஏன்னா பவர் உள்ளே கொடுக்கும்போது நியூமரேட்டருக்கும் கொடுக்கணும் டினாமினேட்டருக்கும் கொடுக்கணும். ஸோ 1 power 4ங்கிறது 1 தான். 2 power 4 இஸ் நத்திங் பட் 2 2 4. 2 power 4ங்கிறது எவ்வளோ வரும் 2 4 2 4 நன்னாங்க 16. அப்போது 1 division 16 is the correct answer. That's all.